வருமான வரி தாக்கல் செய்த கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்கள் ஐடிஆர் எப்பொழுது ப்ராசஸ் ஆகும் என்ற கேள்விக்கு விரைவில் விடை கிடைக்கப் போகிறது. ஒரே நாளில் சாதனை அளவாக 15 லட்சம் ஐடி ரிட்டர்ன்கள் செயலாக்கம் செய்யப்பட்டுள்ளன. இந்த அதிரடி வேகத்தின் பின்னணி என்ன, உங்கள் ரீஃபண்ட் எப்பொழுது வரும், விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று வரை 5.61 கோடி ஐடிஆர்கள் செயலாக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த எண்ணிக்கை 5.76 கோடியாக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் ஒரே நாளில் 14,93,896 ஐடிஆர்கள், அதாவது கிட்டத்தட்ட 15 லட்சம் ஐடிஆர்கள் ப்ராசஸ் செய்யப்பட்டுள்ளன. இந்த 15 லட்சம் ஐடிஆர்களில் ஐடிஆர் 1, ஐடிஆர் 4 போன்ற சிறிய படிவங்கள் மட்டுமல்லாமல் ஐடிஆர் 2 மற்றும் ஐடிஆர் 3 போன்ற சற்று சிக்கலான படிவங்களும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தாக்கல் செய்யப்பட்ட ஐடிஆர்களும் இதில் ப்ராசஸ் செய்யப்பட்டுள்ளன. இந்த முறை வருமான வரித்துறையில் ஒரு புதிய அணுகுமுறையை பார்க்க முடிகிறது. முன்னர் ஐடிஆர் தாக்கல் செய்யும் பொழுது சிறு பிழைகள் இருந்தால் உடனடியாக நோட்டீஸ் அனுப்பப்படும். ஆனால் இப்பொழுது உதாரணமாக உங்கள் கணக்குப்படி உங்களுக்கு 10,000 ரீஃபண்ட் வர வேண்டும். ஆனால் தரவு பிழை காரணமாக உங்கள் உண்மையான ரீஃபண்ட் தொகை 12,000 என சிபிசி மையம் கண்டறிந்தால் வருமான வரித்துறை உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவதில்லை. மாறாக அந்த பிழையை அவர்களே சரி செய்து உங்களுக்கு சேர வேண்டிய 12,000 ரீஃபண்டுகள் ஐடிஆரை ப்ராசஸ் செய்கிறார்கள். இது வரி செலுத்துவோருக்கான மிகச்சிறந்த தாராளமய அணுகுமுறையாகும். சரி, இப்பொழுது உங்களுக்கான கேள்வி, உங்கள் ஐடிஆர் எப்பொழுது ப்ராசஸ் ஆகும்? தற்பொழுது கிட்டத்தட்ட 1.32 கோடி ஐடிஆர்கள் செயலாக்கத்திற்காக காத்திருக்கின்றன. தற்போதைய 15 லட்சம் ப்ராசஸிங் வேகத்தை வைத்து பார்த்தால் மீதமுள்ள ஐடிஆர்கள் 7 நாட்களுக்குள் ப்ராசஸ் ஆக வாய்ப்புள்ளது. இந்த வேகம் 20 லட்சமாக உயர்ந்தால் அந்த காலக்கெடு 6 முதல் 6.5 நாட்களாக குறையும். அதே போல் இந்த வேகம் 25 லட்சமாக உயர்ந்தால் 5 நாட்களுக்குள் பெரும்பாலான ஐடிஆர்கள் செயலாக்கம் செய்யப்பட்டுவிடும். எனவே நீங்கள் ஐடிஆர் தாக்கல் செய்து அதை உறுதி செய்திருந்தால் உங்கள் ரீஃபண்டை அடுத்த 5 முதல் 7 நாட்களுக்குள் எதிர்பார்க்கலாம். இந்த ஐடிஆர் ப்ராசஸிங் வேகம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. உங்கள் ஐடிஆர் இப்போதுதான் ப்ராசஸ் செய்யப்பட்டிருந்தால் தயவு செய்து கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இது ரீஃபண்டுக்காக காத்திருக்கும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். இது குறித்த மேலும் பல நிதி செய்திகளுடன் அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.